எந்நேரமானாலும் எங்கெங்கு போனாலும் இதய பூ மலர வேண்டும். இந்நிலத்தில் ஜனன இன்பம் ஏற்பட அன்பு வேண்டும். அந்நிலமே பொன்னிலமாம் அவன் இல்லா நிலமெங்கே இந்நிலமே பரமாவாசல் உன் நினைவு பூர்த்தி இங்கே. அனைவருக்கும் ஆசீர்வாதம். நம் வாழ்க்கையில் தவிர்க்க வேண்டிய 7 வகையான மனிதர்கள். உப்பு மூட்டைய மனிதர்கள். இந்த நபர்கள் உங்கள் ஆற்றலை குறைக்கிறார்கள். அதோடு உங்கள் நேரத்தை வீணடிப்பார்கள். உங்கள் தேவைகளை கருத்தில் கொள்ளாமல் அவர்களுக்காக எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அவர்கள் எதிர்பார்ப்பார்கள். அவர்கள் உங்கள் ஆற்றல், நேரம் மற்றும் பலங்களை சுரண்டுவோர். கொசு மனிதர்கள். இந்த நபர்கள் உங்கள் வாழ்க்கையில் எதிர்மறை செலுத்தினாலும் உங்களிடமிருந்து நன்மைகளை பெற விரும்புகிறார்கள். அவர்கள் வழங்குவதற்கு நல்ல விஷயம் ஏதும் அவரிடம் இருக்காது. ஆனால் எப்போதும் மற்றவர்களிடமிருந்து என்ன எடுக்க முடியும் என்பதிலே முறையாக இருப்பார்கள். ஆதிக்க மனிதர்கள். இந்த நபர்கள் பெருமையை தேடுபவர்கள் மற்றும் பிறரை கட்டுப்படுத்துவார்கள். அவர்கள் ஒருமுறை உங்களுக்கு உதவினாலும் உங்கள் வாழ்க்கையில் ஆதிக்கம் செலுத்த விரும்புபவர்கள். அவர்கள் உங்களை தங்கள் கட்டுப்பாட்டை வைத்திருக்கவும் உங்கள் சுதந்திரத்தை கட்டுப்படுத்த விரும்புவார்கள். முதலை மனிதர்கள். இவர்கள் உண்மையான நோக்கங்கள் இல்லாத பாஷாங்கு மனிதர்கள். இவர்கள் உங்களின் ரகசியங்களை அறிந்து கொள்வதற்காக உங்களுடன் நெருங்கி பழகுவார்கள். மேலும் உங்களுக்குள் பிரச்சனை ஏற்படும் போது அந்த தகவலை உங்களுக்கு எதிராக பயன்படுத்தக்கூடியவர்கள். இவர்கள் பொய்யர்கள், முதுகில் குத்துவார்கள். பச்சோந்தி மனிதர்கள். இந்த பொறாமை கொண்ட நபர்கள் உங்களுடன் ஆரோக்கியமற்ற போட்டியில் இருப்பவர்கள். அவர்கள் எதிர்மறையான நோக்கங்களுடன் உங்கள் முன்னேற்றத்தை ரகசியமாக கண்காணித்து உங்கள் வெற்றிகளை ஆதரிக்காமல் அல்லது கொண்டாடாமல் உங்கள் தவறுகளை பெரிதாக படுத்தி கொஞ்சம் அச்சத்தால் உங்களை குற்ற உணர்விலே தள்ளிவிடுவார்கள். கனவு கொலையாளிகள். இந்த வகை மனிதர்கள் உங்கள் கனவுகளை பாராட்டவோ அல்லது ஆதரிக்கவோ மாட்டார்கள். அவர்கள் உங்கள் தோல்விகளை விரும்புவர்கள், அதை மனதார ரசிப்பவர்கள். எப்போதும் எதிர்மறையான விளைவுகளை உண்டாக்குபவர்கள். தீர்வுகளுக்கு பதிலாக அதிக சிக்கல்களை உருவாக்குகிறார்கள். குப்பை மனிதர்கள். இந்த நபர்கள் எதிர்மறை மற்றும் கெட்ட செய்திகளை கொண்டு வருகிறார்கள். அவர்களின் வாழ்க்கை குப்பைகளாக நிரம்பியுள்ளது. அதோடு அவர்கள் உங்கள் ஊக்கத்தை கெடுத்து மனச்சோர்வை ஏற்படுத்தும் தகவல்களை பரப்புவார்கள். துரதிர்ஷ்டவசமாக பிற இதயத்தை நொறுக்கி அதை செய்தியாக்கி அதில் சந்தோஷப்பட்டு வளர்கிறார்கள். உங்களை சுற்றியுள்ள மனிதர்களை மதிப்பீடு செய்து நீங்கள் நேர்மறையான தாக்கங்களால் சூழப்பட்டிருப்பதை உறுதி செய்வது உங்கள் பொறுப்பு. நீங்கள் நேர்மறையான மனிதர்களுடன் பழகும்போது எதிர்மறையானவர்களிடமிருந்து உங்களை துண்டித்து கொள்ளும் பொழுது உங்கள் வாழ்க்கை வெற்றிக்கான சரியான பாதையில் திசையில் நகரும். அடுத்தபடியாக அண்ணலும் அனுமன் ஓர் அலையில். ஈரேழு உலகம் படியளக்கும் ராகவனுடன் அனுமனுக்கு ஒரே இலையில் உணவு. இது சமபோஜனம் அன்று சகபோஜனம் சொல்வது திருமங்கையாழ்வார். வாதா மாமகன் மர்கடம் விலங்கு பெற்றோ சாரியன் ஒழிந்திலை தகந்து காதல் ஆதரம் கடனும் பெருகச் செய்த தகவினுக்கெல்லை கைமார் என்று கோதில் வாய்மையினாயோடு மூடனே உண்பன் நான் என்ற ஒன்பொருள் எனக்கும் ஆதல் வேண்டுமென் அடியினை அடைந்தேன் அணிபொழில் திருவரங்கத்து அம்மானே. திருமங்கையாழ்வார். சக்கரவர்த்தி திருமகன் சிறிய திருவிடையை ஆதரித்த வரலாறு. அனுமன் வாயுவின் மகன். குரங்கெனும் விலங்கு இது வானர சாதி மற்றும் என்ற மனதளவும் எண்ணாது அவன்பால் கடல் போல் அன்பு பொங்க ஆவி காத்தவனுக்கு ஆவியே கைமாறு என்பது போல வெறும் பேச்சுக்கே மட்டும் உறவு பாராட்டாது உன்னுடனே உணவுண்கிறேன் எனச் சொன்ன உலகளந்தானே. நீ அனுவனிடத்து வரம்பு கடந்து அருள் செய்தபோது அடியனிடத்தும் இழிவு வாராதே பேரல் புரிய வேண்டும் பெருமாளே என்கிறார் திருமங்கையாழ்வார். அனுமனை முன்னிட்டு கொண்டு அரங்கனை வேண்டும் பாசுரம்.
சடங்கு சாத்திரம் என்றிருந்த ராமானுஷர் தனக்குள் ஆழ்வாரின் ஈரத்தமிழை முதலில் விதைத்த திருக்கட்சி நம்பிகள் உண்ட இலையில் தானும் உண்ண ஆசைப்பட்டார். ஆனால் நம்பியோ தாழ்ந்து குலத்தவர். ராமானுஜன் மனைவிக்கு இது பிடிக்காமல் போய் அவர்கள் மனமுறிவை வரை சென்றதாம் நாம் அறிந்ததே. இலங்கையில் ராவணன் வதம் முடிந்த அயோத்திக்கு திரும்புகிறான் ராகவன். கூடவே சீதை, இலக்குவன், சுக்ரீவன், வீடனன், அனுமன் சகிதமாய் வழியில் பரத்வாச முனிவரின் குடில் ராமனை விருந்துடன் அழைக்கிறார் முனிவர். நான் அவசரமாக அயோத்திக்கு திரும்ப வேண்டியதன் அவசியத்தை அவருக்கு விளக்கி பயனில்லை என்று இருதொல்லைக்குள் எறும்போ போல ராமன் ஆனார். அங்கே பரதன் குறித்த காலத்தில் வராவிட்டால் தற்கொலை செய்து கொள்வான் என்ற நிலை வந்தது. என்ன செய்வது? யாரை உதவிக்கு அழைப்பது? ஆவிகாத்து இருப்பது ஒரே ஒரு அடியவன்தானே, எப்போதும் எப்போதும். அசோகனத்தில் சீதை தற்கொலைக்கு முயல அவள் ஆவிகாத்தவன். போர்க்களத்தில் இலக்குவன் ஆவிகாத்தவன். மாயத்தில் ராமனின் ஆவிகாத்தவன் இப்போது பரதனின் ஆவியும் காக்கிறான். பறந்து சென்ற அனுமன் வழியில் கோதனுக்கும் ஆறுதல் சொல்லி பரதனைக் கண்டு ராமன் வருகை சொல்லி அவனை காத்து மீள்கிறான். அதற்குள் முனிவரின் குடில் உணவு எல்லோரும் அமர்ந்து உண்ணத் துவங்கிவிட்டார்கள். வந்து நிற்கிறான் ஆஞ்சநேயன். அமர இடமில்லை. அனுமனை பந்தியில் கடைசியில் நிறுத்தியிருக்கலாம், அல்லது அனைவரும் உண்டு எழுந்த பின்பு உணவளிக்கலாம். ஆனால் வாழ்விற்கு ஒரே ஒரு ராகவன். அவன் மனம் துணியுமோ? இடமில்லை ஆஞ்சநேயா. ஆனால் என் முன்னே இடமுள்ளது, வா, என் முன்னே வந்து அமர்ந்து விடு. ஓர் இலையில் இப்பக்கம் நான், அப்பக்கம் நீ. என்ன கூச்சம்? வா, எச்சிற்பட்ட உணவு என்று கூச்சமா? மாறி ஓடி சென்று அங்கு சென்று அமர்ந்து விட்டான். அமர்ந்து பின்பு திடுக்கிட்டான். அன்னை சீதை கூட பக்கத்தில் தனி இலையில்தான் உண்கிறாள். நிழலாயிருக்கும் இலக்குவனானோ இன்னொரு இலையில். ஆனால் இப்படி ஊரறிய உலகறிய அண்ணலின் சரி சமானத்தில் ஓர் இலையில் அன்னமிட்ட அண்ணல் தம் உணவையும் கரியையும் அப்பக்கம் தள்ள, போதும் போதும் என்று இவனும் இப்பக்கம் தள்ள. ஞான கர்ம யோகிகள் அத்தனை பேரும் தமக்கு இப்படி ஒரு பேரில்லையா என எங்க தன் ஞானம், தன் கர்மம், தன் பக்தி என்று இல்லாது உன் சரணம் என்றே இருக்கும் சிறு திருவடிக்கு அமுதவடையல், அதுவும் அண்ணனுடன். எதனால் அனுமனுக்கு இப்படி ஒரு ஏற்றம்? ஆழ்வார்கள் எம்பெருமானத்திலே மட்டும் ஆழ்ந்து இருந்தவர்கள். ஆனால் எம்பெருமானத்து மட்டும் ஆழாமல் சக அடியாரிடத்தும் ஆழ்ந்து இருப்பது மிகச் சிரமம். ஆனால் அனுமன் அப்படியல்ல. இறைவனை பற்றி கொண்டாலும் அடியார்களையும் விட்டு விட மனம் வரவில்லை. எல்லா அடியார்களுக்கும் எம்பெருமானத்தை சேர்ந்தபின் கடைசியாக தான் வந்து சேர்ந்து கொள்கிறேன். அதோடு அடியார்களுக்காக ஊக்கமளிக்க அவர்களுடைய இருப்பேன் என்று சொல்லி மோட்சத்தையும் மறுத்தவன் ஹனுமான். அதனாலேயே ஹனுமன் ஆழ்வான் என்ற சொல்லையும் தாண்டி அடியவருக்கு எல்லாம் அடியவன் ஆனான். இந்த தன்மைக்கு என்ன பெயர் வைப்பது? இறைவனே ராமகாதையில் பெயர் வைக்க திணறுகிறான். கடைசியில் ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறான். தஸ்ய மகாத்மனே, அதாவது ஆத்மாக்களுக்குள் மகாத்மா. அனுமனும் ஒன்றும் புதிதாக செய்துவிடவில்லை. போதும் அடியார்த்த வைமுண்டாலிலை என்ன சஞ்சு செய்யும் படியாதுமில் கூழ விப்படி ஏந்தி எந்தை பிராந்த எனக்கு. அடியார் தமடியா அடியார் தமக்கு அடியாதம் அடியாரடி யோங்குகளே. நம்மாழ்வார் 7 தலைமுறையானவனை அடிமையின் எல்லையிலே நிற்பவர்களுக்கு நாங்கள் அடிமைப்பட்டவர்கள் என்று நம்மாழ்வார் சொல்லியதை ஹனுமன் செய்திருக்கிறான். முன்பெல்லாம் வாழையிலை தாமரையிலே போலவே இழை நரம் இல்லாமல் இருந்தது என்றும், இப்போது ராமன் அனுமனை தனது எதிரே அமர்த்தி தனது இலையின் ஒரு பாதியிலே அவன் உண்ணுமாறு அவ்விலை நடுவில் தனது கையால் ஒரு வரை இறை கீறினானோ அது முதல் அவ்விலையில் இழை நரம்பு ஏற்படுதென்று சொல்லுவதுண்டு. அது மட்டுமல்ல, வாழை இலையில் நடுவே உள்ள பெரிய கோட்டுக்கு மேல் பகுதியில் அனுமனுக்கு பிடித்த பலகாரங்கள், பட்சணங்கள், விடை ஆகியவற்றை பரிமாறுவதும் இதனால்தான். ராகவனுடன் ஓரடியில் உண்ட சிறிய திருவடிகளே சரமுன் திருவடியை என் நெற்றியில் தரித்து கொள்கிறேன். அப்பேற்பட்ட ஏற்றத்துக்கு கொடுத்தான் பரம்பொருளான சிவன் நாராயணன். பக்தனுக்கு
பக்தி எப்படி செய்ய வேண்டும் என்பதற்கு ஒரு இலக்காக ஒரு விளக்காக விளங்கி நின்றான் ஹனுமான். தாசபக்தி, வினயபக்தி, தன்னுடைய எஜமான் ராமன் ஒருவனே என்ற பக்தி, அசைக்க முடியாத பக்தி. அப்பேற்பட்ட பக்தியின் சாயலில் நாம் ஹனுமனுடைய தாளினை பற்றினாலே ராமபிரானுடைய தாளினை பற்றி அவருடைய அனுகிரகம் நம்மை தேடி வரும். அதான் ஒரு கதை சொல்வா. விளையாட்டில் உண்மையாக நடந்தது. ஹனுமனுடைய பக்தன் ஒருத்தன் தாயபாச விளையாடணும் கூப்பிட்றான் ஹனுமனை. அப்போ ஹனுமன் சொல்கிறார், நான் ஜெயிச்சுட்டேன்னா நீ வருத்தப்படக்கூடாது அப்படின்னு பக்தன்ட்டு சொல்கிறான். பக்தன் சரி அதனால் என்னன்ட்டு 2 பேரும் உட்காந்து ஆடுறா. அப்போ ஆடச்சு பக்தன் ஜெயிச்சுட்டே போகிறான், ஹனுமான் தோற்றுட்டே போகிறான். ஹனுமானுக்கு ஒரு விதத்தில் மன கஷ்டமாக இருந்தாலும் ராமனை நினச்சி, இன்னும் ராமா உன்னுடைய பக்தனாக வந்து ஒரு நாமத்தை சொல்லி போடுற, நான் தோற்றுட்டே இருக்கேன், அவன் ஜெயிக்கிறான் என்ன ராமான்னு கேட்டோடனே ராமர் சிரிச்சுட்டு, நீ என்ன மட்டும் தான் நினைக்கிற, அவன் என்னையும் சேர்த்து ஒன்றையும் சேர்த்து நினைக்கிறான், அதனால தான் ஜெயிச்சுருக்கான் அப்படின்னு நான். அதனால் ராமனை கூப்பிட்டு ஹனுமனை கூப்பிட்டாலே ராமனுடைய கடாட்சம், ராமனுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் என்பதுக்கு இது ஒரு சின்ன கதை. இதை நாம் புரிந்து கொண்டு நாமும் வாழ்வோம், நாட்டையும் வாழ வைப்போம், நம்முடைய சமுதாயம் வாழ வேண்டும், எல்லோரும் நலமுடன் வாழ வேண்டும் என்று ராமச்சந்திரமூர்த்தியை பிரார்த்தித்த ஆசீர்வாதம் ராமானுஜன் திவ்ய திருவடிகளே சரணம்.